Welcome students. Today we shall start chapter 6. The topic is algorithm problem solving. So could you just guess what do you mean by this? What may be the meaning of the word algorithm? Students? Okay. Before that, you just tell yourself. Suppose you might have known some recipes. How will you make noodles? What are the steps you need to make noodles? What are the things you need to make the noodles? You want noodles packet, noodles masala, water, then the vessels, stove, like that. So these are the things you need to make noodles, right? Okay. And what will be the output after you have done something? That is the noodles. That is the output. Result you are getting. And what are the things you are putting to get that output? Noodles, noodles packet, masala, salt, water, vessel, stove. These and all the input you need to make the noodles. Then how will you make the noodles? First switch on the stove. Then boil water in a pan. Then put inside that noodles and then the masala. And then stir it for some time. After 2 minutes, your noodles is ready. So this is the procedure you are doing, right? Students, so now what are the steps I told you now? ஒரு நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இப்படி ஒவ்வொன்றா சொன்னோம் இல்லையா ரெசிபி. அதுதான் ப்ரொசீஜர். அதே போல் தான் கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ அது எப்படி பண்ணணும், அந்த ப்ரொசீஜர் தான் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் யூ கேன் சே லாஜிக். ஒன்று எப்படி பண்ணணும் சொல்கிறது தான் என்னது அல்காரிதம். இப்போ ரெசிப்பியில் என்ன இருக்கும் உங்களுக்கு? ஒரு ஃபுட் ரெசிப்பியில் பார்க்குறீங்க, ரெசிப்பியில் என்ன இருக்கும்? ஒன்று என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அந்த மாதிரி தானே இருக்கும். அதை தான் அதே மாதிரி தான் ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சம்திங் யூ ஆர் டூயிங். அப்போ அது எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், அது நம்ம algorithm அப்படிங்கிறோம். So we shall now dive into the lesson. A number of processes performed in our day-to-day life follow step-by-step execution of a set of instruction. நம்மளோட லைஃப்பில் நம்ம நிறைய இந்த மாதிரி பார்க்குறோம். என்ன பண்ணாலும் நம்ம அதை எப்படி பண்ணுவோம்? ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒன் ஆஃப்டர் அனதர் அப்படி பண்ணுவோம். இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? புக் எடுக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? புக் ஓப்பன் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணி யூ ஹாவ் டு ரீட் அவுட் த லைன்ஸ். இதே போல் தான் எந்த ஒரு ப்ராசஸ் எடுத்தாலும் அதில் நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு ஃபாலோ சம் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதெல்லாம் அல்காரிதம்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ ப்ராசஸஸ் ஆர் ஜெனரேட்டட் பை எக்ஸிக்யூட்டிங் த அல்காரிதம். அல்காரிதம்ங்கிறது என்னது? ப்ரொசீஜர். What is an algorithm? You have to write this, students. An algorithm is a sequence of instructions to accomplish or complete, to accomplish a task or solve a problem. Okay. Then what is instruction? இப்போ நான் உங்ககிட்ட படிங்க அப்படின்னு சொல்கிறேன், அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, வாட் இட் இண்டிகேட்ஸ்? ஒரு ஆக்ஷன், என்ன ஆக்ஷன் பண்ணணும்னு குறிக்கிறது தானே இன்ஸ்ட்ரக்ஷன். So an instruction describes dash an action. இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது என்னது? ஒரு ஆக்ஷனை குறிக்கும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வரிசையாக நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்கக்கிட்ட கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள், ஒரு வெசல் எடுத்து வைங்க, அதில் தண்ணி ஊற்றுங்க, அந்த மாதிரி நான் வரிசையாக ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன், அதாவது ஒவ்வொரு ஆக்ஷனாக பண்ண சொல்கிறேன். ஸோ when the instructions are executed, அதுதான் என்னது? ஒரு ப்ராசஸ், ஒரு மெத்தட். ப்ராசஸ் evolves which accomplish the intended task
or solves the given problem. ஸோ ஒரு ப்ராப்ளமை நம்ம எப்படி பண்ணுறோங்கிறது தான் அல்காரிதம். இப்போ நீங்கள் மேக்ஸே இருக்குது, ஃபைண்ட் அவுட் தி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு இருக்கான்னு பார்ப்பீங்க வேல்யூ. ஹாஃப் பி ஹெச் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ பிக்கு வேல்யூ இருக்கா, ஹெச்க்கு வேல்யூ இருக்கா, வேல்யூ இருந்ததுன்னா தென் யூ ஆர் அப்ளைங் த மெத்தட் 1/2 into b into h. You are getting the area of the triangle. Then you are writing down the answer. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம், ஃபஸ்ட்டு ஸ்டெப் பியோட வேல்யூ எடுத்துப்போம், அப்புறம் ஹெச்சோட வேல்யூ எடுத்துப்போம், தென் இன்ட்டு ஹாஃபோட மல்டிப்ளை பண்ணி தென் யூ ஆர் கெட்டிங் டவுன் த ஆன்சர். ஸோ திஸ் இஸ் கால்டு த ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ண யூ ஆர் கெட்டிங் தட் final result. So we are interested, students, don't get confused anything, you just imagine what are the things I am saying, don't get confused. Simple thing, algorithm ங்கிறது ஒரு ப்ரொசீஜர், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து புக்கில் நிறைய unnecessary வளன்னு கொடுத்துருக்காங்க. டோன்ட் worry about that, you just மெயின் கான்செப்ட்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கோங்க போதும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டரில் நம்ம எப்படி கொடுப்போம், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ரோக்ராம் ஃபார்மில் கொடுப்போம். ப்ரோக்ராம்ங்கிறது ஏதாவது ஒரு நிறைய கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் இருக்குது, ஏதாவது ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி we will be writing that program. அந்த ப்ரோக்ராம் கன்சிஸ்ட் ஆஃப் லாட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எழுதியிருப்போம். ஸோ அதில் இருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஆர் known as ஸ்டேட்மெண்ட்ஸ். அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே கொடுத்துருக்கீங்க இல்லையா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட், அதுதான் நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். கம்ப்யூட்டர் இஸ் அ மெஷின், இட் cannot do anything on its own. So we have to give it instruction step by step that you are writing in the form of program. ஸோ அந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ரஃபாக ப்ரொசீஜர் வந்து எழுதிக்கிறோம், அதுதான் வந்து அல்காரிதம். Therefore, ultimately, algorithm must be expressed using statement of programming language. ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த பேரால் வந்து உங்களுக்கு சம்மரி ஜஸ்ட் நான் சொல்கிறேன், அவ்வளோதான் இருக்குது. ஒரு ப்ரோக்ராம் கம்ப்யூட்டருக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான் அதை ஏதாவது ப்ராசஸ் பண்ணும். அந்த அதாவது இப்படி பண்ணு, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்படி. இப்போ ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா we need two values, breadth and height. அப்போ we have to tell the computer to get the input for breadth, then to get the input for height, then multiply half into b into h, then you just display the result. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லணும். அது சொல்லணுங்கிறது we won't talk to the computer. What we will do, we will write that program statement. How will you write? Using what language you will write? You will be writing the program statement using any computer language. So that is the program. நம்ம கொடுக்குற instruction. So a program consists of program statements. ஒரு ப்ராப்ளம், இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இட் இஸ் ஸ்பெசிஃபைட் பை கிவன் இன்புட் டேட்டா, டிசைட் அவுட்புட் டேட்டா அண்ட் a relation between input and output data. ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறப்போ இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கோங்க, அது வந்து ஒரு ப்ராப்ளம். ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்போ அதுக்கு என்னென்ன வேணும், பியும் ஹெச்சும் வேணும், அதுதான் இன்புட். தென் அதுக்கு என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏரியா, அதுதான் டிசைட் அவுட்புட் டேட்டா. தென் ரிலேஷன் பிட்வீனுங்கிறது அந்த ஃபார்முலா, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தானே நம்ம இந்த ஏரியா கொண்டு வரோம், அதுதான் ரிலேஷன் பிட்வீன் த இன்புட் அண்ட் அவுட்புட் டேட்டா. எந்த ப்ராப்ளம் எடுத்தாலும் இப்படி தான், அது இந்த ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு இன்புட் வேணும், தென் அது என்ன கொண்டு வருது அது அவுட்புட். அந்த இன்புட்லேருந்து எப்படி அவுட்புட்டு கொண்டு வருது அந்த ப்ராசஸ், அதுதான் வந்து ரிலேஷன்ஷிப். ஸோ அண்ட் அல்காரிதம் ஸ்டார்ட்ஸ் எக்ஸிக்யூஷன் வித் த இன்புட் டேட்டா, தென் கொடுக்குற இன்புட் எல்லாம் வச்சுட்டு தென் எக்ஸிக்யூட் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபினிஷ் த எக்ஸிக்யூஷன் வித் த அவுட்புட் டேட்டா. இந்த எக்ஸிக்யூஷன் எப்படி முடியும், கடைசியாக ரிசல்ட்டு வந்தது. நூடுல்ஸ் பேக்கெட்டு, நூடுல்ஸ், மசாலா, சால்ட்டு, வாட்டர், இதெல்லாம் வந்து இன்புட்டு. தென் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வாட்டர் பாயில் பண்ணுறோம், தென் யூ ஆர் புட்டிங் இன்சைட் த நூடுல்ஸ் மசாலா, தென் யூ ஆர் புட்டிங், தென் யூ ஆர் ஸ்டேரிங், இதெல்லாம் ஒவ்வொன்றா ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி லாஸ்ட்டில் எல்லாம் முடிகிறது எப்படி, நமக்கு கரெக்டாக நூடுல்ஸ் கிடச்சிரும், அவுட்புட் டேட்டா கிடச்சிரும். When it finishes the execution, the specified relation between input data and output data should be satisfied. அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நூடுல்ஸ் பண்ணணும்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு நூடுல்ஸ் தான் கிடைக்கணும், அதை விட்டு பொங்கல் கிடைக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் த ப்ராப்பர் ப்ரொசீஜர்.
ஒன்லி தென் ஹஸ் அல்காரிதம் சால்வ் த கிவன் ப்ராப்ளம். வேறு ஏதாவது கிடைச்சதுன்னா நீங்கள் பண்ண மெத்தட் என்னன்னு அர்த்தம்? ராங்னு அர்த்தம். ஸோ ஜி போலியான்னு ஒரு ஹங்கேரியன் மேத்தமெட்டிஷியன், அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது எப்படி, அதுக்கு ஒரு 4 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காரு. அந்த ப்ராப்பர் நீங்கள் உங்களுக்கு ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் பண்ணுறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, ப்ராப்ளம் ரீட் அவுட் பண்ணி அதை என்ன பண்ணிப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க. தென் எப்படி பண்ணணுன்ட்டு நம்ம மைண்டில் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம். ஓ பிஹெச் கொடுத்துருக்கா, அப்போ ½ × BH அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மைண்டுக்குள்ளே அந்த ஃபார்முலாவை கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம அந்த ப்ராப்ளம் பண்ணுவோம். தென் உங்களோடது கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செக் பண்ணிப்பீங்க. இதுதான் ஜி போலியா அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஸோ அல்காரிதம் is a step-by-step sequence of statements used intended used to solve a problem. When executed with input data, it generates a computational process and ends with the output data. So input data வச்சுட்டு ஒரு ப்ராசஸை ஜெனரேட் பண்ணி அந்த ப்ராசஸ் எப்போ முடியும், அவுட்புட் டேட்டா கிடைச்சது முடியும். ஸோ இட் சாட்டிஸ்ஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட் டேட்டா அண்ட் அவுட்புட் டேட்டா. நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டாலேருந்து கேட்டிருக்க அவுட்புட் டேட்டா கொண்டு வந்தால், கரெக்டாக கொண்டு வந்துச்சுன்னா உங்களோட அல்காரிதம் சக்ஸஸ்ன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஆட் 2 நம்பர்ஸ்னு கொடுத்துருக்கா. இப்போ இந்த 2 நம்பர்ஸை நம்ம எப்படி நார்மலாக நம்ம இது பண்ணுறது தான், மேத்தமெட்டிக்ஸில் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, ரைட் மோஸ்ட் 2 டிஜிட்ஸையும் ஆட் பண்ணுவீங்க. 2 நம்பர் ஆட் பண்ணோன்னா ரைட் மோஸ்ட், இதுதான் ஸ்டெப் 1 பாருங்கள். ஸ்டெப் 1 ரைட் மோஸ்ட் 2 டிஜிட் ஆட் பண்ணி யூ ஆர் கெட்டிங் 13 வருதா. தென் 2 டிஜிட் வந்ததுன்னா வாட் வில் யூ டூ, அந்த 1 வந்து அடுத்த பொசிஷனுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு தென் இதெல்லாம் ஆட் பண்ணுவீங்க. இது ஸ்டெப் 2. தென் இதுலேயும் ஒரு ஆன்சர் 2 டிஜிட்டாக இருந்தால் தென் 1 தட் first number will be carried out to the next position and you are doing that. இந்த மாதிரி 3rd step, 4th step, 5th step எல்லா டிஜிட்ஸும் பண்ணுற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணுவீங்க. இது நார்மல் நம்ம ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர். இப்போ இதில் வந்து there are some principles techniques for constructing algorithm. இந்த அல்காரிதம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது நிறைய டெக்னிக் இருக்குது, that we will see. இப்போது ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஒரு கோட் கிராஸ் உல்ஃப் ப்ராப்ளம். ஒரு ஃபார்மர் இருக்கார், அவர்கிட்ட வந்து ஒரு கோட் இருக்குது, ஒரு கிராஸ் பண்டில் இருக்குது, உல்ஃப் இருக்குது. ரிவர் கிராஸ் செய்து அந்த சைடு கொண்டு போகணும் மூணையுமே. he can carry only one along with him in the boat. அவர் கூட ஏதாவது ஒன்று தான் தூக்கிட்டு போக முடியும் போட்டில். அந்த மாதிரி ஒவ்வொன்றா கொண்டு போய் அந்த சைடு சேர்க்கணும். அது எப்படி திங்க் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நம்ம ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். அதில் வந்து கண்டிஷன் என்னென்னா, கோட்டையும் கிராஸையும் ஒட்டுக்கா கரையில் விட்டுட்டு போனால் கோட் வந்து கிராஸை தின்னுடும், இல்லை உல்ஃபையும் கோட்டையும் தனியாக விட்டுட்டு போனால் உல்ஃப் வந்து கோட்டை தின்னுடும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் கண்டிஷன் சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் அந்த ப்ரொசீஜர் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ எப்படி பண்ணலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எதை கொண்டு போகலாம், 3 இருக்குது, கோட்டு, கிராஸ், கோட், கிராஸ் அண்ட் தென் உல்ஃப். மூணையுமே அந்த சைட் கொண்டு போகணும். ஹவு வி கேன், ஸோ ஃபஸ்ட்டு எதை கொண்டு போவோம், ஃபஸ்ட்டு கோட்டை கொண்டு போவாங்க. உல்ஃபை கொண்டு போனால் கோட்டை வந்து கிராஸை தின்னுடும், கிராஸை கொண்டு போனால் உல்ஃபு வந்து கோட்டை தின்னுடும். ஸோ ஃபஸ்ட் ஹீ இஸ் டேக்கிங் த கோட்டை கொண்டு போய் அந்த சைடு விட்டுட்டு தென் ஹீ வில் கம் பேக். வந்துட்டு எதை தூக்கிட்டு போவாங்க, உல்ஃபை தூக்கிட்டு போய், இல்லைன்னா கிராஸை தூக்கிட்டு போய் அங்கே விட்டா என்ன ஆகிடும், இதாகிடும், கோட் வந்து கிராஸை தின்னுடும். ஸோ உல்ஃபை தூக்கிட்டு போய் அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வரப்போ கோட்டை தூக்கிட்டு வந்துடுவார். தென் கோட்டை இங்கே விட்டுட்டு கிராஸை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு தென் ஹீ வில் கம் பேக், தென் அகெயின் ஹீ வில் டேக் த கோட். ஸோ இது வந்து நம்ம இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி கண்டிஷனில் என்னன்னு பார்த்து நம்ம ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, ஒரு மெத்தட். இதுதான் அல்காரிதம். எல்லா விதமான ப்ராப்ளம், இது சும்மா எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுக்கும் அந்த சொல்யூஷன் வந்து நிறையா ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இதுதான் அல்காரிதம். இதே போல் கேமிலியான் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது ஒரு 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கேமிலியான் இருக்குது. ரெட் கேமிலியான், க்ரீன் கேமிலியான், ப்ளூ கேமிலியான், 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. இப்போ 2
கேம்லியான் மீட் பண்ணுறப்போ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கிறத மீட் பண்ணுறப்போ ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணோன்னா தேர்ட் கலருக்கு மாறிடும். அப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், எத்தனை மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணால் எல்லாமே ஒரே கலருக்கு மாற்றும். இப்போ அதுக்கு வி ஹாவ் டு ஃபாலோ சம் ப்ரொசீஜர். இப்போ 5 கேம்லியான் இருக்குது, 5 ரெட் இருக்குது, 5 ப்ளூ இருக்குது, 5 க்ரீன் இருக்குது. இப்போ எத்தனை இது 2 மீட்டிங் பண்ணால் எல்லாமே ஒரு இதுக்கு சேஞ்ச் ஆகும். அதுக்கு நம்ம ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஒரு அல்காரிதம் அப்படின்னா அந்த அல்காரிதமில் என்னென்ன இருக்குன்னா டேட்டா, வேரியபிள், கண்ட்ரோல் ஃப்ளோ, ஃபங்க்ஷன். ஸோ தீஸ் ஆர் கால்டு பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த அல்காரிதம். வாட் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம்? என்ன வேணும், அது டேட்டா, அதை எதில் ஸ்டோர் பண்ணணும், வேரியபிள்ஸ், என்னென்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட்ஸ், அது கண்ட்ரோல் ஃப்ளோ. தென் சில ஸ்டேட்மெண்ட்ஸை தனியாக வச்சுக்கலாம், ஒரே இதில் பண்ணாமல் தனியாக வச்சுக்கலாம், அது ஃபங்க்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் மேக்கிங் இட்லி. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், மாவு எடுத்து பிளேட்டில் ஊற்றணும், இட்லி பிளேட்டில் ஊற்றணும். தென் அந்த இட்லி பிளேட் எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு, தென் இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு, தென் அடுப்பை ஆன் பண்ணி, தென் 10 minutes கழிச்சுட்டு யூ ஹாவ் டு ஸ்விட்ச் ஆஃப். இது இட்லி ப்ரொசீஜர். அந்த இட்லி மாவு எப்படி பண்ணணும், அதுக்கு தனியாக ஒரு ப்ரொசீஜர் எழுதிக்கலாம் இல்லையா? அரிசி ஊற வைக்கணும், உளுந்து ஊற வைக்கணும், தென் யூ ஹாவ் டு கிரைண்ட் ரைஸ், தென் யூ ஹாவ் டு கிரைண்ட் உருட்டால், தென் யூ ஹாவ் டு மிக்ஸ் போத், தென் ஃபர்மெண்ட் இட் ஃபார் 8 hours. இது வந்து தனியாக ஒரு ப்ரொசீஜர். அதான் ஒரு மெயின் ப்ரொசீஜர் பண்ணுறப்போ ஒரு சப் ப்ரொசீஜர் நிறையா இருக்கலாம் இல்லையா? அதுதான் வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிறோம். ஒரு பெரிய ப்ரோக்ராமில் நிறைய குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஒரே ப்ரோக்ராமை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு ரேங்க் போடணும், நிறைய ஒர்க் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஐ எம் ஸ்ப்ளிட்டிங் அப் த ஒர்க். ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஐ எம் கிவிங் அ ஒர்க் ஆஃப் கலெக்டிங் த மார்க். இன்னொரு ஸ்டூடெண்ட்க்கு ஐ எம் கிவிங் அ ஒர்க் ஆஃப் ஃபைண்டிங் அவுட் த டோட்டல். இன்னொரு ஸ்டூடெண்ட்க்கு ஐ எம் கிவிங் அவுட் த ஒர்க் ஆஃப் புட்டிங் த ரேங்க் இன் ஆர்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராசஸை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம் இல்லையா? இந்த ப்ராசஸ் தட் இஸ் கால் ஃபங்க்ஷன். அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுற இந்த குட்டி குட்டி ஃபங்க்ஷன் சொன்னேன் இல்லையா, அது வந்து மாடியூல்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிரிக்கிறது வந்து மாடுலரைசேஷன்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் டேட்டா? அல்காரிதம் டேக் இன்புட் டேட்டா, IPO, remember students, input process output. Algorithm take input data எடுத்துட்டு process the data and produces the output data. Computers provide instructions to perform operates on data. என்ன பண்ணணுங்கிற instructions கம்ப்யூட்டர்ஸ்க்கு கொடுத்தா அது என்ன பண்ணும், input dataவை எடுத்துட்டு process பண்ணி output கொடுக்கும். For example, there are instructions for doing arithmetic operation, numbers, add, subtract, multiply, எல்லாமே வந்து ஒவ்வொரு instructions. There are different kinds of டேட்டாஸே நிறைய டைப் இருக்குது. இப்போ உங்கள் நேமில் என்ன இருக்கும், கேரக்டர்ஸ் இருக்குமா, இது வந்து டெக்ஸ்ட் டேட்டான்னு சொல்லுவோம், இல்லைன்னா கேரக்டர் டேட்டா. அதுவே உங்கள் மார்க்கில் என்ன இருக்கும், ஒன்லி நம்பர்ஸ். ஸோ தட் இஸ் கால் நியூமரிக் டேட்டா ஆர் நம்பர்ஸ் டேட்டா. டேட்டாவே இந்த மாதிரி 2 கேட்டகரிஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. தென் வேரியபிள் அப்படின்னா என்னென்னா, இந்த டேட்டாஸ் இருக்குது இல்லையா, இந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற மெமரி பிளேஸ் தான் மெமரி பாக்ஸ்னு சொல்லலாம், அதில் மெமரி லொக்கேஷன்னு சொல்லலாம். தட் இஸ் கால் வேரியபிள். When we do operations on the data, we need to store the result in variable. அதே மாதிரி வர ரிசல்ட், இப்போ 2 நம்பர் ப்ளஸ் பண்ணுறீங்க, இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளே ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, அந்த ஏரியா ஸ்டோர் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும்ல, ஏன்னு வச்சுக்கோங்க. A is equal to half BH. அப்போ அந்த ஏங்கிறது என்னது, தட் இஸ் ஒன் வேரியபிள். ஸோ த டேட்டா ஸ்டோர்ட் இன் அ வேரியபிள் இஸ் நோன் அஸ் வேல்யூ ஆஃப் த வேரியபிள். B equal to 5னு கொடுக்குறீங்க, அந்த 5ங்கிறது என்னது, இந்த பியோட வேல்யூ. H is equal to 10. 10ங்கிறது என்ன, ஹெச்சோட வேல்யூ. அந்த மாதிரி நமக்கு அந்த ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூ அது டேட்டா. We can store a value in a variable or change the value of a variable using assignment statement. மாற்றலாம். இப்போ A equal to 5, அது வந்து அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். ஏங்கிற வேரியபிளில்
அதாவது ஒரு மெமரி லொக்கேஷன், அதுக்கு ஏன்னு பேர் கொடுத்துட்டு அதில் 5 ஸ்டோர் பண்ணணும். b ஈக்குவல் டு 10 அப்படின்னா பின்னு இன்னொரு மெமரி லொக்கேஷனில் 10 ஸ்டோர் பண்ணும். தென் அகெயின் a ஈக்குவல் டு 20 அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற 5 என்ன ஆகிடும், ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இந்த அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் வழியாக நம்ம ஒவ்வொரு வேரியபிளுக்கும் வேல்யூ கொடுக்கலாம். கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் இன் த ரியல் வேர்ல்டு ஹாவ் த ஸ்டேட்னா ஒரு நிலை. எல்லா ப்ராசஸ்க்கும் ஒரு நிலை இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இட்லி பண்ணுறதுக்கு முன்னாடி, ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேட்டில் இருக்கிறது என்னது, இட்லி பிளேட்டில் இருக்கிறது மாவு. ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் இட்லி பிளேட்டில் இருக்கிறது என்ன, இட்லி. ஸோ அந்த இட்லி பிளேட்டோட ஸ்டேட்டு மாறுது இல்லையா, ப்ராசஸ்க்கு முன்னாடி மாவு, ப்ராசஸ்க்கு அப்புறம் அதில் என்ன இருக்குது, இட்லி இருக்குது. தே சேம் திங், கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் இன் த ரியல் வேர்ல்டு ஹாவ் த ஸ்டேட். As a process evolves, the state என்ன ஆகுது, மாறுது. State changes. So how do we represent the state of a process? Change of state in an algorithm. The state of a process can be represented by the important thing, a set of variables. இப்போ a equal to 5 இருக்குது ஃபஸ்ட்டு. தென் a equal to a minus 1. அதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க, ஏல இருக்கிற வேல்யூ ஒன்று ரெடியூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் a ஈக்குவல் டு என்ன இருக்கும், 4 இருக்கும். அப்போ அந்த ஏல தானே நம்ம இது பண்ணுறோம் ஸ்டேட். ஃபஸ்ட்டு ஏல 5 இருக்குது, அப்புறம் ஏல 4 ஆகிடுச்சு. ஸோ அந்த வேல்யூ வந்து ஸ்டேட், ஏவோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது இல்லையா, தட் இஸ் கால் ஸ்டேட். ஸோ அந்த வேரியபிளோட வேல்யூ பொறுத்து தான் நம்ம ஸ்டேட் மாறுதுன்னு சொல்லலாம். த ஸ்டேட் ஆஃப் அ ப்ராசஸ் கேன் பி ரெப்ரசன்டட் பை அ செட் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் அன் அல்காரிதம். அல்காரிதமில் அது எப்படி கொண்டு வரோம், வேரியபிள் இருக்க வேல்யூ மாறதை வச்சு நம்ம கொண்டு வரலாம். The state at any point of execution is simply the value of the variable at that point. State அப்படின்னா என்னென்னா, ஒரு ப்ராசஸ் நடக்கிறப்ப ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா அந்த டைமில் வேரியபிள் இருக்க வேல்யூ தான் என்னது, ஸ்டேட். As the values of the variables are changed, வேல்யூஸ் மாறிந்தால் ஸ்டேட் மாறுதுன்னு அர்த்தம். ப்ராசஸ் நடக்கிறப்ப வேல்யூ மாறும், ஸோ ஸ்டேட் இஸ் சேஞ்சிங். இப்போ ஒரு டிராஃபிக் சிக்னல் இருக்குது, ஃபஸ்ட்டு என்னவாக இருக்கும், ரெட் இருக்குது, அதுக்கப்புறம் எல்லோ ஆகுது, அதுக்கப்புறம் க்ரீன் ஆனால் மூமெண்ட், ப்ராசஸ் மாறுது. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் சேஞ்சிங் த ஸ்டேட். தென் கண்ட்ரோல் ஃப்ளோனா என்னென்னா, அல்காரிதம்குள்ளே என்ன இருக்கும், நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அல்காரிதம்ங்கிறது ப்ரொசீஜர், ஃபஸ்ட் இது பண்ணு, செகண்ட் இது பண்ணு, கெட் டு நம்பர், ஆட் டு நம்பர். இந்த அல்காரிதம்ங்கிறது ஒரு ப்ரொசீஜர். ஸோ இட் கன்சிஸ்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஆஃப்டர் எக்ஸிக்யூட் த ஸ்டேட்மெண்ட், த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டு பி எக்ஸிக்யூட்டட் நீட் நாட் பி த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன் த அல்காரிதம். இதோட மீனிங் புரிஞ்சா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நீங்கள் லைனாக 4 லைன் எழுதிருக்கீங்க. ஃபஸ்ட்டு லைனை எக்ஸிக்யூட் பண்ணுது, அடுத்தது என்ன எக்ஸிக்யூட் பண்ணணும், அடுத்தது செகண்ட் லைன் தான் எக்ஸிக்யூட் பண்ணணுன்ட்டு நெசசரி கிடையாது. நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகும். The statement to be executed next may depend on the state of the process. ஒரு ப்ராசஸோட அந்த வேரியபிளோட வேல்யூவை பொறுத்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணி வேறு ஸ்டேட்மெண்ட்டையும் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். Thus, the order in which the statements are executed may differ from the order in which they are written in the algorithm. நம்ம அல்காரிதமில் எழுதியிருக்கிற அந்த ஸ்டெப்ஸ் வந்து அதே ஆர்டரில் தான் பண்ணணும்னு கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி அப்போ வேரியபிளோட வேல்யூ என்ன இருக்கோ அதை பொறுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணி தேர்டு கூட போகலாம். ஸோ அதே ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகணும்னு கிடையாது. ஸோ திஸ் ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் நோன் அஸ் கண்ட்ரோல் ஃப்ளோ. அப்போ இதை தான் என்னன்னு சொல்கிறோம், கண்ட்ரோல் ஃப்ளோ. ஒரு நீங்கள் நிறைய ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கீங்க அல்காரிதமில், எந்த ஆர்டரில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுதோ தட் இஸ் கால் கண்ட்ரோல் ஃப்ளோ. இப்போ இதில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் ஃப்ளோரில் எத்தனை கேட்டகரி இருக்குன்னா 3 கேட்டகரி. ஒன்று சீக்வென்ஷியல், ஒன்று ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ, இன்னொன்று ஐட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ. சீக்வென்ஷியல்னா என்னென்னா, இப்போது நீங்கள் 5 ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கீங்க, 5 ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு என்ன எக்ஸிக்யூட் பண்ணோம், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் தேர்டு. ஸோ வரிசையாக எதையுமே விடாமல் வரிசையாக எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வர்றது சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ, வரிசையான்னு அர்த்தம். ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோன்னா என்னென்னா, ஒன்று விட்டுட்டு இன்னொன்று பண்ணுறது, ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணி வேறு பண்ணுறது.
இது இல்லைன்னா அதுன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ வந்து ரெண்டு இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் தேன் 35 பிரிண்ட் பாஸ், எல்ஸ் பிரிண்ட் ஃபெயில். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே மார்க்கை வந்து செக் பண்ணுறோம். இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் தென் 35 இருந்தால் பாஸுங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம், இல்லைன்னா ஃபெயில். அப்போ ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகாது. பிரிண்ட் பாஸுங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட், பிரிண்ட் ஃபெயிலுங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். ரெண்டுமே அட் அ டைமில் எக்ஸிக்யூட் ஆகாது. அந்த மார்க்கோட வேல்யூவை பொறுத்து ஏதாவது ஒன்று தானே, இது இல்லைன்னா அது தானே எக்ஸிக்யூட் ஆகும். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ. தென் ஐட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னா என்னென்னா ரிப்பீட்டேஷன். ஐட்ரேஷன் மீன்ஸ் ரிப்பீட்டேஷன். இப்போ வந்து பிரிண்ட் வெல்கம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸிக்யூஷன், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். வெல்கம்மை டிஸ்பிளே பண்ணுன்னு அர்த்தம். பிரிண்ட் வெல்கம் அகெயின் எழுதியிருக்கேன். அப்போ எத்தனை டைம்ஸ் வெல்கம் பிரிண்ட் பண்ணும்? 2 times. இல்லை எனக்கு இதை 100 times பிரிண்ட் பண்ணோன்னா அதுக்கு நீங்கள் 100 ஸ்டேட்மெண்ட் எழுத வேண்டாம். ரிப்பீட் பண்ணுறோம் இல்லையா, ஒரே ஸ்டேட்மெண்ட்டை நிறைய டைம் ரிப்பீட் பண்ணும். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் இருக்குது, ஸ்ட்ரக்சர், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், சில ஸ்டேட்மெண்ட்ஸை அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட் பண்ண வைக்கலாம். தட் இஸ் கால் ஐட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ. ஸோ ஐட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ இஸ் ஐட்ரேஷன் அப்படின்னா ரிப்பிட்டேஷன். இட் இஸ் யூஸ் டு ரிப்பீட் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் until some condition is satisfied. ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் தட் இஸ் கால் ஐட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ. ஸோ சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ, ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ, ஐட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ, 3 டெக்னிக் இருக்குது கண்ட்ரோல் ஃப்ளோவில். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் வரிசையாக எக்ஸிக்யூட் பண்ணுறது என்னது? சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ. இப்போ 2 செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஏதாவது ஒன்றை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி இன்னொன்று விடுறது, ஒரு கண்டிஷனை செக் பண்ணி. அந்த டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ. ஐ வில் ஷோ யூ தட் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ், தென் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். தென் ஐட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோங்கிறது எப்படின்னா ரிப்பிட்டேஷன். ஒரே ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறதுக்கு பதிலாக திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒரு 5 times, இல்லைன்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் பண்ண வைக்கிறது தான் ஐட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ. Then next, 4th. So what we are seeing now? We are seeing the building blocks of algorithm. Functionsனா என்னென்னா அல்காரிதமில் சில டைம் நிறைய எழுத வேண்டி வரும். இப்போ வேரியபிள்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம் அண்ட் டிபெண்டன்சிஸ் அமாங் தி வேரியபிள்ஸ் மே பி டூ மெனி. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுத வேண்டாம். ஸோ we break the algorithm into parts, construct each part separately and then integrate the parts to complete the algorithm. ஒரு பெரிய ப்ராசஸை நம்ம பிரிச்சிடுறோம், தனித்தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணிக்கிறது. The parts of the algorithm are known as function. அது ஃபங்க்ஷன் அப்படிங்கிறோம். A function is like a sub algorithm. ஸோ நீங்கள் இதிலேருந்து எதுனா புது ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து we break the algorithm லேருந்து எழுதுங்க. That is for this topic you can omit these lines. இந்த 5 lines omit பண்ணிக்கோங்க, இதிலேருந்து போதும். We break the algorithm into parts, construct each part separately and then integrate the parts to complete the algorithm. The parts of the algorithm are known as function. Functionங்கிறது ஒரு sub algorithm மாதிரி. It takes input, produces the output and satisfying the desired input output relation. நம்ம ஃபார்முலாவை என்ன கரெக்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இன்புட் எடுத்து அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி கரெக்ட் அவுட்புட் கொடுக்கறது. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவோட சிலிண்டர் கண்டுபிடிக்கணும். Suppose we want to calculate the surface area of the cylinder of radius r and height. என்ன ஃபார்முலா? சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு சிலிண்டர் இருக்குது. சிலிண்டரோட இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிலிண்டர் ட்ரா பண்ணோமா? How will you draw the cylinder? Sorry, this cylinder is somewhat different. கீழே விழுந்துருச்சு இந்த சிலிண்டர், அதனால் இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ இதில் இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள். இப்போ சர்க்கிளோட ஏரியாவுக்கு என்ன? πr². அப்போ 2πr².
தென் இந்த சிலிண்டரை நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இட் வில் பிகம் லைக் அ ட்ரையாங்கிள். சாரி தட் இஸ் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளோட லென்த் என்ன வரும் உங்களுக்கு? இதானே 2πr. 2πr தான் ரெக்டாங்கிளோட லென்த்து இன்ட்டு ஹைட்டு ரெக்டாங்கிளோட இன்னொரு சைடு. இப்போ 2πrh இது வந்து இதனோட ஃபார்முலா. இப்போ இந்த சிலிண்டர் ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்? 2 இன்ட்டு சர்க்கிளோட ஏரியா. πr² வந்து தனியாக ஒரு இதை வச்சுக்கலாம். சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா 2πrங்கிறது சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா. ஸோ அதை வந்து நம்ம இங்கே கால் பண்ணணும். பாருங்கள், சிலிண்டர் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு சர்க்கிள் ஏரியா ப்ளஸ் சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ் இன்ட்டு ஹெச். ஸோ இது தனியாக ஒரு மெத்தட் இருக்குது, சர்க்கிள் ஏரியா கண்டுபிடிக்கிறது தனியாக ஒரு மெத்தட். இது ரெண்டையுமே நம்ம கம்பைன் பண்ணி ஃபைனலாக இந்த சிலிண்டர் ஏரியா கொண்டு வரும். ஸோ இப்போ இந்த சிலிண்டர் ஏரியா கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். அதில் இந்த 2 ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இன்ட்டு 2 பண்ணும். அதே மாதிரி சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ் ஒரு தனியாக ஒரு அல்காரிதம் கண்டுபிடிச்சு தென் இன்ட்டு ஹெச் பண்ணும். ஸோ திஸ் இஸ் கால் ஃபங்க்ஷன். ஒரு பெரிய ப்ரோக்ராமை நம்ம தனித்தனியாக என்ன பண்ணுறோம்? ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறோம். திஸ் இஸ் ஃபங்க்ஷன். Then next important question students, algorithm design technique. Algorithm design technique என்னன்னா, ஒரு அல்காரிதம் நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு சில பேசிக் பிரின்சிபிள்ஸ் or techniques we have to follow. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு? ஸ்பெசிஃபிகேஷன். ஸ்பெசிஃபிகேஷன்னா என்னென்னா, இப்போ உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் ஒரு ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரீட் பண்ணுவீங்க. ரீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும், என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும் உங்கள் மைண்ட்குள்ளே டிசைட் பண்ணுவீங்க இல்லையா? அதுதான் நம்ம அல்காரிதமில் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். அது வந்து ஸ்பெசிஃபிகேஷன். தென் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம்களுக்கு நிறைய டீட்டெயில் இருக்கும். சிலதெல்லாம் டீட்டெயிலில் அன்னெசரியாக இருக்கும், தேவையில்லாமல் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 into 5, 2 into 5. ஆக்சுவலி 2 into 5 நீங்கள் டைரெக்டாக 10ன்னு எழுதிக்குங்க. ஆக்சுவலி 2 into 5னா என்ன? 2 into 2 into 5 times 2 into 2 into 2 into 2 into 2. Then only you are getting 10. No? பட் நம்ம வந்து அதெல்லாம் நம்ம மேத்தமேட்டிக்ஸில் நீங்கள் மேக்ஸில் எழுதுறப்போ அதெல்லாம் எழுதுவீங்களா? எழுத மாட்டோம். பிகாஸ் அதெல்லாம் வந்து ஹிடன் அண்டர்ஸ்டுட். ஸோ எந்தெந்த டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை மட்டும் கொண்டு வந்து, எந்தெந்த டீட்டெயில் வேண்டாமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் abstractions. Though ignoring or hiding unnecessary details and modeling an entity only by essential properties is known as abstraction. Example, when we represent the state of a process, we select only the variable essential to the problem and ignore the inessential detail. நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணுறப்ப எது வேணுமோ அதை மட்டும் தான் எடுத்துப்போம், எது வேண்டாமோ அதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம். இப்போ நீங்கள் ரெசிபியே பார்க்குறீங்க, ஜஸ்ட் ஹீட் வாட்டர், அவங்க வந்து ரெசிபியில் கொடுத்துருக்கா ஸ்விட்ச் ஆன் த ஸ்டவ் அப்படிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க ரெசிபியில். பிகாஸ் இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது எப்படி அந்த ப்ராசஸ் கொடுத்துருக்கா. யூ ஹாவ் டு புட் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் தி நாப் அண்ட் தென் யூ ஹாவ் டு மூவ் த நாப். அதெல்லாம் ரெசிபியில் கொடுத்துருக்க மாட்டாங்க. பிகாஸ் தேர் அண்ட் ஆல் அன்னெசரி. ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ என்னென்ன டீட்டெயில் நெசசரி அதை மட்டும் தான் கொடுக்கணும். தேவையில்லாத நெசசரிலாம் ஹைட் பண்ணியிருப்போம். அந்த டெக்னிக் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ ஸ்பெசிஃபிகேஷனுங்கிறது என்ன? ஒரு ப்ராப்ளமை நம்ம கரெக்டாக ப்ரிசைஸ் கிளியராக மென்ஷன் பண்ணுறது. என்னென்ன கொடுத்துருக்கு, என்ன கொண்டு வரணும், என்ன ஃபார்முலா, அதுதான் ரிலேஷன் பிட்வீன் இன்புட் அவுட்புட். இதை ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம கொடுக்கறது தான் ஸ்பெசிஃபிகேஷனுங்கிறோம். தென் அவாய்ட் பண்ணிக்கணும், இதெல்லாம் தேவையில்லையோ அதை அவாய்ட் பண்ணிக்கணும், அது அப்ஸ்ட்ராக்ஷன். காம்போசிஷனுங்கிறது அதுக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ an algorithm is composed of assignment, control flow statement. நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். A = 5ங்கிறது ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். தென் அடுத்த ஸ்டேட்மெண்ட் print A, அடுத்த ஸ்டேட்மெண்ட். அண்ட் தென் if A is greater than B, print A, else print B. இந்த மாதிரி கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் சேர்ந்தது தான், இதெல்லாம் கம்போஸ் ஆனது தான்
ஒரு அல்காரிதம், தட் இஸ் கால் கம்போசிஷன். கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், இந்த இஃப் யூஸ் பண்ணி சொன்னேன் இல்லையா, இப்போ 2 நம்பர்ஸ் இருக்குது இல்லைன்னா இஃப் மார்க் கிரேட்டர் தேன் 35 பிரிண்ட் பாஸ், அந்த செக் பண்ணுற இஃப் யூஸ் பண்ணி, இதுதான் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஒரு டெஸ்ட் கண்டிஷன் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் டிபெண்டிங் ஆன் தி வேல்யூ ஆஃப் த கண்டிஷன் டிசைட் எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறது அப்போ வந்து தீர்மானிக்கப்படும். ஃபஸ்ட்டே நமக்கு தெரியாது, அந்த டைமில் ஒரு வேரியபிள் இருக்க வேல்யூ என்னவா இருக்கோ அதை பொறுத்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக எந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது அப்போ தான் டிசைட் ஆகும். அந்த இஃப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஏதாவது கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கண்ட்ரோல் ஃப்ளோ. தென் டீகம்போசிஷனுங்கிறது பிரிக்கிறது. We divide the main algorithm into function. We construct each function independently of the main algorithm and other function. Finally, we construct the main algorithm by using function. ஒரு பெரிய அல்காரிதமை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி குட்டி குட்டி அல்காரிதம் சப் அல்காரிதமாக எழுதிக்கிறோம், அதுதான் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், எல்லாமே ஜாயின் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், with this we shall wind up this part. We shall continue in next part.